வெல்கம் டு அவர் சேனல் மீனா சேனல். இன்றைக்கி ஒரு ரெடிமேட் சாரியை எப்படி கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து இதுதான் அந்த ரெடிமேட் சாரி. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது கரெக்டாக இது வந்து விலை குறைஞ்ச சாரி தான். அதனால் உங்களுக்கு இந்த முந்தான பார்டர் சைடெலாம் கொஞ்சம் இழுத்து தான் வரும். மற்றபடி நீங்கள் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப நல்லா வந்துச்சு. அதுதான் வந்து உங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது அளவு வந்து முந்தானை. இந்த முந்தானையோட நீளத்தை நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து முந்தானையோட நீளத்தை எடுத்துக்கணும். ரெண்டாவது இதில் இருந்து வர சைஸு இதுலேருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள அளவை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஹைட் எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம லாஸ்ட்டு நம்ம இருக்கிறத வச்சு நம்ம இடுப்பு சுற்றளவாலேருந்து நம்ம வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்றப்பல அது உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன், எப்படி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம வந்து சாரீ கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற இப்போ உள்ள இதில் வந்து நம்ம சீக்கிரம் கட்டிட்டு வீட்டில் வந்து நம்ம இருந்துக்கலாம். வீட்லேயோ வெளியிலையோ எங்கேனாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் கமெண்ட்டை வந்து எனக்கு சொல்லுங்கள். வெல்கம் டு அவர் ட்ரெயிலர் மீனா சேனல். இன்றைக்கி ஒரு ரெடிமேட் சாரீ எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி. இதில் 3 அளவுகள் இருந்தாலே போதும். அந்த 3 அளவுகளை நம்ம கரெக்டாக எடுத்துட்டாலே ஈஸியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நான் இதை உங்களுக்கு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது ரெடிமேட் சாரீ ஸ்டிச்சிங்க்கு வந்து முந்தானிக்கு நம்ம எவ்வளோ விடுறோம் அந்த அளவு வேணும். முந்தானிலேருந்து பின்னாடி, அதாவது இப்போ அப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி இருக்கு. இப்போ நம்ம முந்தானையில் விடுறத இப்போ சாரியில் முந்தானையில் விடுறத நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் இருந்து இப்போ சாரிக்கு நம்ம இப்படி சுற்றி இங்கே கை இருக்கும். இந்த கை வழியாக இப்படி பின்னாடி வந்து இப்படி இந்த பக்கம் இடுப்பு கிட்ட வரைக்கும் வரதில்ல, இடுப்பு தொப்புள் கிட்ட வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வந்து விடுவோம். இப்படி தான் நம்ம ஃப்ளீட்ஸ் விடுவோம். இந்த ஃப்ளீட்ஸ் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது இப்படி வந்து இப்படி உங்களுக்கு சாரி தெரியும், இப்படி போடுவோம். இப்போ முந்தானையிலேருந்து இது எவ்வளோ தொங்கணுன்றதை நம்ம எழுதிடணும். இப்போது இப்படி வந்து நம்ம வரதில் இப்படி பேக்கில் வந்து இப்படி இப்போ இந்த இதுக்கிட்ட இருக்கும். இதில் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் இருக்கும். இந்த அளவை நம்ம அளந்துக்கணும். கரெக்டாக நம்ம எவ்வளோ வேணும் அப்படின்னு அளந்துக்கணும். அதுக்கப்புறம் ஹைட்டு, சாரியோடைய மொத்த ஹைட்டு எவ்வளோ வேணும், அதாவது இதில் இருந்து நம்ம இடுப்புலேருந்து எவ்வளோ வேணும் அதை மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இந்த 3 அளவு மட்டும் இருந்தால் போதும். இப்போ முந்தானை வந்து எனக்கு 45 இன்ச்சு நான் விடுறேன். முந்தானையிலேருந்து பின் குத்துற இந்த இடுப்பு வரைக்கும் 45 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு அதில் வந்து சேர்த்துக்கணும். 45 இன்ச்லேயும் ஒரு மார்க் பண்ணணும், அப்புறம் 2 இன்ச்லேயும் ஒரு மார்க் பண்ணணும். ஹைட்டு வந்து எனக்கு 40 இன்ச்சு. இதை நான் எப்படி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். இது ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து நீங்கள் பாருங்களேன், இது எப்படின்னு பாருங்கள். இந்த சாரியில் தான் நான் பண்ண போகிறேன். இதை வந்து முந்தானை. இப்போ முந்தானையிலேருந்து நம்ம எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். இப்போ இதை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம் இந்த முந்தானையில். அப்போது நம்ம இதிலேருந்து எடுக்கிறேன். நான் வந்து இதிலேருந்து எடுக்கிறேன். இது மடிச்சடிக்கிறது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நான் எடுக்கிறேன். ஏன்னா இதில் முந்தானை அடிக்கலை. இந்த இதை கட் பண்ணி எடுத்துருவேன். இந்த இதை கட் பண்ணி எடுத்துருவேன். இதில் 1/2 இன்ச்சு மடக்கி அடிக்கிறதுக்கு. அப்போ அதை விட்டுட்டு தான் நான் 45 நான் பண்ணேன். வந்து இந்த இதில் இருக்குது. இந்த 45ல் நீங்கள் லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பின் கூட போட்டுக்கலாம். சும்மா ஒரு மார்க்குக்காக நான் இதில் வந்து ஒரு பின் போட்டு வச்சுக்கிட்டேன். இது போட்டு வச்சுட்டு இதில் சேஃப்டி பின் கூட போட்டுக்கலாம். இது வந்து முந்தானைக்கு நம்ம விட்டுருவோம். இப்போ இதில் இருந்து 45 எடுக்கணும். இது எது வரைக்கும்னா இடுப்பு வரைக்கும். இதில் இருந்து எடுக்கணும். எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இப்படி இது பண்ணி இதை ஒரு கட் போட்டுக்கலாம். இதில் லேசாக ஒரு கட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சையும் இப்படி எடுத்து
இதை மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இதையும் ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இதை போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு நல்லா மடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த 2 பின் வந்து 2 சைட்லேயும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். பின்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை சுருவோம்ல, அதில் வந்து நம்மளுக்கு ஹைட் எவ்வளோ வேணும்னு பார்க்கணும். இது வந்து கீழே பார்ட்ரு, சாரிக்கு ஹைட்டு 40 இன்ச்சுன்னு சொன்னேன். அந்த 40 இன்ச்சுக்கு இதில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். 40 இன்ச்சு இந்த அளவுக்கு வருது. இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 40 இன்ச்சிலேருந்து நம்ம இடுப்பு வரைக்கும் மாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, மார்க் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இந்த 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கோல, அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து இது வரைக்கும் கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு வரைக்கும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டோம். நம்ம இந்த சைடு கட் பண்ணிட்டோம். இது வந்து ரைட் சைடு நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ரைட் சைடு. இந்த சைடு நம்மளுக்கு முந்தானிலாம் இருக்குது. நம்மளுக்கு இது வந்து ரைட் சைடு, மேலே உள்ளது வந்து ரைட் சைடு. இப்போ இந்த ரைட் சைடில் நம்ம இதில் முந்தானிக்கு வந்து எவ்வளோ விடணுமோ நம்ம பார்த்துக்கணும். நம்ம விடுறது வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம மடக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மார்க் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம மடக்கணும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக வேணாலும் சின்ன சின்னதாக வச்சுக்கோங்க. பெருசாக வேணும்னாலும் பெருசாக வச்சுக்கோங்க. நான் ஒரு 6 இன்ச் வர மாதிரி நான் வச்சுருக்கேன். இதுக்கு நேராக வச்சுக்கோங்க. இதுக்கு நேராக தாண்டி போயிடக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு இடுப்பில் சுற்றளவு வந்து பத்தாமல் போயிடும். இதை தாண்டி போகக்கூடாது. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டை தாண்டி இந்த சைட் போகக்கூடாது. உங்களுக்கு சாரீ லென்த்து கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு தப்பில் விட்டுக்கோங்க. அப்புறம் சாரீ 10,000 4 ப்ளீட்ஸ் 5 ப்ளீட்ஸ் கிட்ட நம்ம வைக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வைக்கலாம். கொஞ்சம் நான் 5 ப்ளீட்ஸ் வர மாதிரி வச்சுக்கிறேன். நான் 5 ப்ளீட்ஸ் வந்துட்டு எனக்கு மொத்தம் 1 2 5 ப்ளீட்ஸ் வந்துட்டு 5 ப்ளீட்ஸ் வர மாதிரி நான் வச்சுருக்கேன். 6 இன்ச்சில் நான் 5 ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு சாரிக்கு இந்த சைடு அடிக்கிறதுக்கு 10 நான் அதுக்கு தப்பாக நான் வச்சுருக்கேன். இதை கரெக்டாக வச்சுட்டு பார்த்துக்கோங்க. நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மடக்கி வச்சுருக்கேன். இந்த இதுக்கு நேராக தான் இருக்கணும். இதை கொஞ்சம் இப்படி ஃபஸ்ட்டு இதை எடுத்துடணும். இப்படி வச்சுட்டு இதை என்ன பண்ணணும்னா இதை இப்படி திருப்பணும். ஃபஸ்ட்டு இதை மட்டும் இப்படி திருப்பணும். இப்படி திருப்பிட்டு இதை இப்படி திருப்பணும். இது கொஞ்சம் அப்படி கிராஸில் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
இப்படி கிராஸில் கூட வச்சுக்கோங்க. இப்படி பின் போட்டுக்கோங்க. இதையும் இப்படி எடுத்து பின் போட்டுக்கலாம். இப்படி எடுத்து பின் போட்டாச்சு. இதை நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். எப்படி ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இதை ஃபஸ்ட்டு எப்படி தைக்கணும் அப்படின்னா, இதில் பின் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா பின் விலகிடக்கூடாது. அதாவது நமக்கு வச்சது வந்து நம்மளுக்கு மாறிடக்கூடாது. அதுக்கு தான். இதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிடுவோம். எல்லாம் சேர்த்து வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிடுவோம். ஒரு 6 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் போட்டுக்கிறோம். கரெக்டாக பின்னாடி கரெக்டாக வச்சு ஒன்று ஒன்றா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இப்படி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதில் இருந்து ஒரு 5 இன்ச்சுக்கு நம்ம 5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 5 இன்ச்சுக்கு ஒரு 5 இன்ச்சு. இதில் நம்ம ஒரு அரை இன்ச்சுக்கு கீழே ஒரு 5 இன்ச்சு வரைக்கும் நம்ம பிடிச்சிக்கணும். ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பிடிச்சிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு அரை இன்ச்சு வரைக்கும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பின்னாடி பேக் உள் சைடில் தான் பிடிக்கணும். இதை நேராக 5 இன்ச்சு வரைக்கும் நம்ம பிடிச்சிக்கணும். ஒரு அரை இன்ச் அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கணும். உள் சைடு தான் பிடிக்கணும். அதை கவனமாக வச்சுக்கோங்க. இது வந்து வெளி சைடு, உள் சைடில் தான் பிடிக்கணும். அதாவது நம்ம அந்த கட் பண்ணியிருக்க சைடில் உள்ள. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 5 இன்ச்சு அப்படி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த 5 இன்ச்சுக்கு நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே பிடிச்சிக்கணும். கரெக்டாக இதையும் நேரம் வச்சுக்கோங்க. அப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. நான் அந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். லாஸ்ட்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 5 இன்ச்சு அளவுக்கு 5 இன்ச்சாக விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சைடில் கட் பண்ணி வச்சுருல எக்ஸ்ட்ராஸ், இதை நல்ல பக்கத்தை மேலே வச்சுட்டு இதை வந்து இப்படி வச்சு இதில் ஒரு ஸ்டிப்பாக 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு வரணும். நான் தைக்கிறத பாருங்கள்.
இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் 1/2 இன்ச் அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ எது வரைக்கும்னா இது வரைக்கும் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். இது வரைக்கும் தச்சுக்கணும், இது வரைக்கும் கட் பண்ணிடணும். கரெக்டாக இது வரைக்கும் தைக்கணும். அது ஸ்ட்ரைட்டாக அப்படி கட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கூட ஒரு ஸ்டிச் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதை இப்படி கொண்டு வந்துடணும். கீழே ஸ்டிச் பண்ணதை இப்படி கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை இப்படி மடக்கணும். இப்படி கொண்டு வரணும். சாரீ இது கொஞ்சம் விலை குறைவான சாரீ, அதனால் உங்களுக்கு அந்த இது வந்து கரெக்டாக வந்து வர மாட்டேங்க. இந்த வந்து நீங்கள் அப்படி இந்த இதில் அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிடணும். இது இப்படி திருப்பி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட்டு நம்ம வந்து மடிச்சு அடிச்சிடணும். உள் பக்கமாக மடிச்சு அடிச்சிடணும். இது நம்ம இப்போ வந்து சாரியில் மடிச்சு அடிக்கிற மாதிரி தான். இதை வந்து நம்ம உள் பக்கமாக திருப்பி அடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதுதான் நம்மளுக்கு நம்ம இடுப்பில் அந்த நம்ம ஃப்ளீட்ஸ் எங்கே வச்சுருக்கோமோ அங்கே வச்சுருப்போம். அப்போ இங்கே தான் நம்ம வந்து ஹூக் வைக்கணும். நான் வந்து வெல்க்ரோ வைக்க போகிறேன். வெல்க்ரோ வச்சு உங்களுக்கு எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி வரும். நம்ம வந்து இதில் இருந்து வெல்க்ரோ வந்து வைக்கணும். ஒரு கிட்டத்தட்ட நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வேணும்னு பார்க்கணும். எனக்கு இடுப்பு சுற்றளவு வந்து 36 வருது. அப்போ நீங்கள் இதில் இருந்து பார்க்கணும். இந்த இதில் இருந்து பார்க்கணும். இப்போ 36 இங்கே இருக்குது. 36 வந்து இதில் வருது. இப்போ இதில் வருது. நான் இப்போ மாட்டணும்னா எப்படி மாட்டுவேன் அப்படின்னா, இதில் வருது. அப்போது இந்த பக்கம் வெல்க்ரோ வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா இதிலேருந்து இதில் மாட்டுவேன். அப்போது இதிலேருந்து ஒரு 5 எது வரைக்கும் வைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு, 36 இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த பக்கமும் 2 இன்ச்சு இந்த பக்கமும் வைக்கணும். மொத்தம் 4 இன்ச்சுக்கு வச்சா போதும். இதில் 4 இன்ச்சுக்கு வச்சா போதும். இதில் வந்து உங்களுக்கு 4 இன்ச்சுக்கு வச்சுட்டு
ஒன்று இதில் இந்த இப்போ இடுப்பு வந்து இதில் இப்போது இதுதான் எனக்கு கரெக்டான அளவு 36 வரைக்கும். இங்கே வந்து வெல்க்ரோ வைக்கிறோம், இந்த சைடு வைக்கணும், வெல்க்ரோ வைக்கிறோம். இதுலேருந்து 2 இன்ச்சு இங்கே தான் 36 சைஸ் வருது. இதுலேருந்து 2 இன்ச்சுக்கு இந்த பக்கமும் 2 இன்ச்சு இந்த பக்கமும் நான் வந்து வெல்க்ரோ வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இங்கே மாட்டும் போது சப்போஸ் டைட்டாக மாட்டினாலும் இங்கே மாட்டிக்கலாம், லூஸாக மாட்டினாலும் இதில் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து வைக்க போகிறேன். இப்போ இதில் வந்து 4, இப்போ இதில் 4 இன்ச்சு வைக்கிற மாதிரி இதில் ஒரு 4 இன்ச்சுக்கு வச்சுக்கிட்டா போதும். வெல்க்ரோ வந்து 4 இன்ச்சுக்கு வச்சுக்கிட்டா போதும். இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து 4 இன்ச்சுக்கு எடுத்துக்கணும். 2 இது உண்டு, வெல்க்ரோவில் வந்து 2 இது உண்டு, மாட்டுறது ஒன்று. இந்த மாதிரி 4 இன்ச்சுக்கு எடுத்துக்கணும். இந்த சாஃப்டானதை இதில் ஸ்டிச் பண்ணணும். இதில் தான் 36 இன்ச் வந்து எனக்கு வருது. அதை சென்டராக வச்சு மார்க் பண்ணணும். இந்த மாதிரி வெல்க்ரோ வந்து மாட்டியாச்சு, ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது நம்மளுக்கு எந்த சைடு தேவையோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இதில் இந்த மாதிரி நம்ம வந்து இடுப்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாட்டிக்கலாம். மாட்டிட்டு நமக்கு மேலே வந்து அந்த 45 இன்ச்சில் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு போட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா முந்தானைக்கு, அதை வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்து இது ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா ஒரு இது சேஃப்டி பின் வச்சு பின் குத்திக்கலாம். இதே நான் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய சாரீஸை வந்து இந்த மாதிரி 1 minute சாரியாக நீங்கள் மாற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சீக்கிரம் நமக்கு எங்கேனாலும் வியர் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எப்படி இருந்ததுன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.